சுவாசி ஹெல்த் ஸ்பாட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. என்னன்றதை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஆண்கள் சொல்ல வெட்கப்படுற இல்லை மறைக்கப்படுற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயும் ஆண்களினுடைய செக்ஷுவல் ஹெல்த்தும், டயபெட்டிஸ் வர்சஸ் மேல் செக்ஷுவல் ஹெல்த். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் நமக்கு இருக்குது, ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குன்னும் போது அது ஏன் நம்மளோட செக்ஷுவல் ஹெல்த்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது, மேஜராக ஏன் வந்துட்டு மேலினுடைய செக்ஷுவல் ஹெல்த்தை ஏன் அஃபெக்ட் பண்ணுது, டயபெட்டிஸ் இருந்தாலே செக்ஷுவல் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவும் வருமா, அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான நம்ம டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணணும், திருப்பி நம்ம எப்படி வந்து ரிவர்ட் பேக் பண்ணி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இனி வீடியோவில் பார்க்க போகிறோம். டயபெட்டிஸ் இருந்தாலே ஏன் வந்து செக்ஷுவல் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கும்போது மேஜராக அஃபெக்ட் பண்ணுற ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நர்வ்ஸ், அதாவது நரம்புகளும், இன்னொன்று பிளட் சர்க்குலேஷன், பிளட் ஃப்ளோ, ரத்த நாளங்களையும், பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை தான் வந்து மேஜராக அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த நர்வ்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி. இந்த பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் போது தான் ஹார்மோன் லெவலில் இம்பேலன்ஸ் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அது சில மேல் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இடி அப்படின்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்ற ப்ராப்ளம். அதாவது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பீனிஸ்னு சொல்லக்கூடிய ஆணுறுப்புக்கு தேவையான அளவுக்கு நர்வ் சிக்னல்ஸ் போய் ரீச் ஆகாமையும், தென் அதுக்கு தேவையான ரத்த ஓட்டம் ப்ராப்பராக போகாதனாலையும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எரெக்ஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன ஆகாதுன்னா ப்ராப்பராக நடைபெறாது. அந்த மாதிரி இருக்கும்போது இது டயபெட்டிஸில் இருக்கக்கூடிய 50லேருந்து 75% ஆண்களுக்கு கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு அவங்க என்ன மாதிரியான இது பண்ணலாம் அப்படின்னா, அவங்க தன்னோட சுகர் லெவலை மெயின்டைன் பண்றது மூலயமா ஸ்ட்ரெஸ் லெவலை ரொம்ப வந்து பெட்டரா வச்சுக்கலாம். இதுல ஜென்ரலா இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, மார்னிங் எரெக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, இல்ல எரெக்ஷன் டைம் பீரியட் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நர்வ் டேமேஜ்னால வர்றது. இந்த நர்வ்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு, நர்வ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கானது தான் நம்ம இதை பண்ணும்போது திருப்பி இதை ரிவர்ட் பேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோ டெஸ்டோஸ்டிரான். அதாவது டயபெட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு முக்கியமா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி பெல்லி ஃபேட் அதிகமா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஹார்மோன் லெவல் வந்து என்ன ஆகிடும்னா ரொம்ப லோ ஆக ஆரம்பிச்சிடும். இது லோ ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப எனர்ஜி வந்து லோவா ஃபீல் பண்ணுவாங்க, ஈஸியா டயர்ட் ஆயிடுவாங்க, மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும், மசில் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆவாங்க ஈஸியாக. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஓவரால் ஹெல்த் வெல்பீயிங்குமே அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸை எப்படி பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கிறது மூலயமாவும், தென் இந்த பெல்லி ஃபேட் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த பெல்லி ஃபேட்டை வந்துட்டு அதை மொபிலைஸ் பண்ணும் போதும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணும் போதுமே யோகா எக்ஸசைஸ் இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் வந்து பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்ன மேற்கொண்ட சிம்டம்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ட் பேக் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ஆர் டிலேட் எஜாகுலேஷன். இதில் டயபெட்டிஸில் இருக்கவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நரம்புகளை ரொம்ப பாதிக்கப்படும். நரம்புகள் பாதிக்கப்படும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஜாகுலேஷன் பீரியட் வந்துட்டு முன்னதாகவே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், ஒன்று முன்னதாகவே நடந்துரும், இல்லாட்டி ரொம்ப நேரம் இருந்தும் அந்த எஜாகுலேஷன் வந்து ப்ராப்பராக நடைபெறாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அண்ட் டிலேட் எஜாகுலேஷன். அதுக்கு அடுத்தபடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்களோட பீனிஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்கின்ல வந்துட்டு இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதோ, இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறது, இல்லை இச்சிங் ரொம்ப இருக்கும், இல்லை பெயின்ஃபுல் யூரினேஷன் மாதிரி அவங்களுக்கான சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த பிளட் வெசல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரி கோல்டு ஹிப் பாத் எடுக்கும் போது கொஞ்சம் பெட்டர் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல உடலுக்கு தேவையான நீர் அதிகமாக எடுக்கும் போது கொஞ்சம் நல்லா பெட்டர் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சிருக்கும் போது இன்னும் கூட கொஞ்சம் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயபெட்டிஸ்க்கும் இதுக்கும் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்ம சர்க்கரை அளவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா குறைக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்தபடியான சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன். ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன்ங்கிறது என்னன்னா, ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, பிளாடர்ல இருந்து அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய செமனானது, விந்தானது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அந்த சிறுநீர் பைக்குள்ளேயே வந்து உள்ளரவே வந்து எஜாகுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நார்மலாக நம்ம சொல்லும் போது பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்டிலிட்டி பீரியடில் இருக்கவங்க, ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்க்கு இது ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணாது. எப்படின்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், லெஸ் செமன் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கும் அந்த ஃபோர் ஸ்கின்னில் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் அவங்களோட செக்ஷுவல் டிசைரையே வந்து ரொம்ப கம்மிப்படுத்தி விட்டுறதுனால இதுவுமே வந்து டயபெட்டிஸ்க்கும் நமக்கு இருக்கக்கூடிய ரெட்ரோக்ரேட் எஜாகுலேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரி இதை வந்து எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் எடுக்கிறது மூலயமாவும், அதுக்கப்புறம் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், அதுக்கப்புறம் HbA1c டெஸ்ட்டு, அதுக்கடுத்து லிப்பிட் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் உங்களோட பெனிஸ் டாப்லர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டயபெட்டிக் நியூரோபதி, நர்வ்ஸ் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் வந்துட்டு நமக்கு டெஸ்ட் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் எடுத்து பார்க்கறது மூலயமா இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல வைக்கப்படுற ஒரு விஷயத்தை நம்ம முன்னதாகவே தெரிஞ்சு கவனிக்கும் போது அதுக்கான தேவையான தீர்வுகளை நம்மளால வந்துட்டு இயல்பாகவே சீக்கிரமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சுக்க முடியும். இதை எப்படி வந்து வரவிடாமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ கார்ப் டயட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் எனர்ஜி லெவல்ஸ் நல்லா வந்து பூஸ்டப் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நல்லா எடுக்கணும், வாக்கிங், எக்ஸசைஸ், இது எல்லாமே பண்ணுறது மூலயமா. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும், அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா வந்து ப்ராப்பராக இருக்கணும், அதுக்கப்புறம் மென்டல் பீஸ் வந்து ரொம்ப மஸ்ட் ஒரு விஷயம். அதே மாதிரி என்னென்னா உடலுக்கு தேவையான ஹார்மோன் செக்ரேஷனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஹெல்தி டயட் பிளான்ஸ் இருக்கணும். என்னென்னலாம் மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஆயில் ஐட்டம்ஸ், ஜங்க் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கெஃபைன், அப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரீக் எடுத்துக்கலாம், லேடிஸ் ஃபிங்கர் எடுக்கலாம், பாட்டில் கார்டு, இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டயபெட்டிஸ்க்கு தேவையான ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான டயட் பிளான் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள், தேவையான நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.